Hi friends, welcome to VP Samayalarai. இன்னைக்கு நம்ம கோவக்காய் வறுவல் பண்ண போகிறோம். நார்மலாக எப்பயும் பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வறுவல் நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம பொரியலுக்கு சேர்த்துறதை விட கொஞ்சம் அதிகமாக வறுவலுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சேர்த்தோடனே இந்த மாதிரி நீட்டமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு ரவுண்டாக வேணும்னாலும் அப்படி கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்து இந்த காயோட எல்லா பக்கத்துலேயும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி கொடுத்துக்கலாம். காய் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது குட்டி பசங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரச சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அதே போல் காரப்பொடியும் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். காரப்பொடியும் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லா பக்கமும் படுற மாதிரி வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கிட்டு இதோட பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் 65 போடுவோம்ல, அந்த மசாலா இருக்கும்ல, அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்தும்போது இது சேர்த்து நல்லா எல்லா காயிலையும் படுற அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி பசங்க கூட சாப்பிட்ருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போகிற வரையிலும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இது போல் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை அப்படியே இது மேலே தூவி விட்டுக்கலாம். வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை ஸ்கின் எடுத்துகிட்டு பொடிச்சும் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு இது போல் பிடிக்குன்றதுனால நான் முழுசாக சேர்த்துருக்கேன். வறுத்த வேர்க்கடலையை இது போல் சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான கோவக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விபி சமையலறையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.